ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Preejasamayal. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப டேஸ்டிவாக ஸ்வீட்டான ஒரு பால் பணியாரம். அது எப்படி பண்ணலான்னு நம்ம இப்போது பார்க்கலாம். பால் பணியாரம் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 1 கப் பச்சரிசி 1 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். ரெண்டுமே சம அளவு எடுக்கணும். இந்த கப்புக்கு தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ரெண்டுமே சம அளவு எடுத்தால் தான் பால் பணியாரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரெண்டையும் இப்போ நம்ம ஒன்றா சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இதில் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். நான் நல்லா ஊறி வரட்டும். இப்போ 3 மணி நேரம் ஆச்சு. அரிசி நல்லா ஊறி வந்துடுச்சு. இதில் இப்போது ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி அளவாக மட்டும் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து வடையெல்லாம் நம்ம அரைச்செடுக்கிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போது பணியாரத்துக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். ஒரு தேங்காவிலேருந்து நான் இன்றைக்கி பால் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கெட்டியான பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தேங்காய் எடுத்துருக்கேன் முழுசாக. நல்லா கெட்டியாக பால் எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ இதில் நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கப்பு ஜீனி சேர்க்குறேன். 1 கப்பு ஜீனி எடுத்தேன். அது கொஞ்சம் கூடுன மாதிரி இருக்கணும். 3/4 கப்பு சேர்த்துட்டேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜீனியை சேர்த்துக்கோங்க. ஜீனி சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் இது கொஞ்சோண்டு ஜீனியும் ஏலக்காவும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லா தட்டி கூட சேர்த்துக்கலாம். இப்போது பால் இங்கே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து ஊற்றிக்கலாம். ரொம்ப பெருசாக ஊற்ற வேணாம், சின்னதாக ஊற்றிக்கோங்க. ஊற்றுற பிறகு இதை ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது. ஓரளவுக்கு ஃப்ரை ஆனால் கலர் சேஞ்ச் ஆகும் முன்னாடியே நம்ம இதை எடுத்துடணும். அடுப்பு சிம்மில் வச்சாதே நம்மளுக்கு உள்ளெல்லாம் நல்லா வேகும். இப்போ இது நல்லா 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இதை விட சின்னதாக கூட நீங்கள் ஊற்றிடலாம். இன்றைக்கி நான் ஊற்றுனது கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இதை விட சின்னதாக கூட நீங்கள் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எண்ணெயெல்லாம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நம்ம ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். பணியாரத்தை எல்லாத்தையும் ஊற்றி முடிச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பணியாரம் பூரா எடுத்துடணும். ரொம்ப கிறிஸ்பியாகவோ கலர் சேஞ்ச் ஆகவோ கூடாது. இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துடலாம். இப்போது பால் எடுத்து வச்சுன பாத்திரம் சின்னதாக இருந்துச்சு. பணியாரம் ஊறி வரும்போது அந்த பாத்திரம் பத்தாதனால நான் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ இதை ஒன்றா எடுத்து ஊற வச்சிடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறின பிறகு நம்ம சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு அப்போ நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதனால் நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் கரண்டி வச்சு கொஞ்சம் திருப்பி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு எல்லா பக்கமும் நல்லா ஊறி வரும். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக சாஃப்டான இந்த பணியாரத்தை வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.